கரூரில் நடந்த கோரமான சம்பவம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. 41 பேர் இறந்துட்டாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். 27ஆம் தேதி நானும் அந்த மீட்டிங்க்கு தான் போயிருந்தேன். விஜய் வந்திருந்தாரு. விஜய் பார்க்கறதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே போயிருந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மீடியாவில் எல்லாம் பேசுகிற மாதிரி மத்தியானம் 12 மணிலேருந்து நைட் 8:30 வரைக்குமெல்லாம் அங்கே யாரும் வெயிட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்து அந்த லைட்டு செட்டிங் மாற்றுறது, லைட் செட்டிங்கு, மைக்குக்கு எல்லாம் செட் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து விஜய் வண்டி நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்குமெல்லாம் அங்கே கூட்டமெல்லாம் கூடலை. ஸோ ஒரு 4:30க்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பித்தது. அவர் ஒரு 7 மணிக்கு வந்தார். ஏன்னா நீங்கள் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. 4 மணி நேரம் லேட்டாக வந்தார் அப்படின்னா 12 மணிக்கெல்லாம் அங்கே எந்த கூட்டமும் கூடலை. நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கிறோம், ரெட்டிப்பாளையத்தில் தான் இருக்கிறோம். வெல்சேம்பரம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது. கணபதி மெஸ் ஆப்போசிட்டில் தான் இந்த வண்டி வந்து நிற்கிற ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி அங்கே லைட் செட்டிங்கெல்லாம் வச்சுருந்தது. நாங்களும் 2-3 தடவைலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு 7:30 தானே வர்றாரு, அப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு. ஒரு 6, 6:45, 7 மணி இருக்கும் நாங்கள் போகும்போது. இவ்வளோ ஒரு கலைபுரமோ ஒரு அடித்தடியோ சண்டை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போலீஸ்காரங்களும் ஓரளவுக்கு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் இப்படி நடங்க, அப்படி போங்க, இந்த வழியாக போங்க அப்படின்னு